சியான் விக்ரம் என்று அழைக்கப்படுகிற நடிகர் விக்ரம் அவருடைய வாழ்க்கை பயணம். ராசி இல்லாத நடிகர் என்று இந்த தமிழ் சினிமாவினால ஒதுக்கி தள்ளப்பட்டவர் தான் இவர். ஏறக்குறைய 10 ஆண்டு காலம் தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு கிடைக்கிற படத்திலெல்லாம் ஏதாவது ஒரு படம் நமக்கு கிளிக் ஆயிரும் அப்படின்னு கடுமையாக போராடி கொண்டே இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இயக்குனர் பாலாவுடைய சேது என்கிற படம் கிடைத்து அதில் தன்னுடைய தனித்த முத்திரையை பதித்து இன்றைக்கு தமிழ் சினிமாவின் முக்கியமான நடிகர்கள் ஒருவராக இருக்கிறார். ஆரம்பத்தில் நடிப்புல எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாம தமிழ் திரையுலகத்தில் 1990ஆம் ஆண்டுல கால் பதித்தவர் படிப்படியாக தனது திறமைகளை வளர்த்து கொண்டு தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, தமிழ் என்று பல மொழிகளிலும் நடித்து வருகிறார். தேசிய விருது, தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருது, 6 முறை பிலிம்பேர் விருது, தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது, விஜய் விருது, சினிமா எக்ஸ்பிரஸ் விருது, அம்ரிதா பட விருது, சர்வதேச தமிழ் பட விருது, விகடன் விருது என்று இவர் வாங்காத விருதுகளே இல்லை. ஆனாலும் நடிகர் விக்ரம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப சாதாரணமான கஷ்டங்களை அனுபவிக்கல. ஒரு பெரிய மகா